காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்ட இந்த அதிநவீன மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நிகழ்ச்சி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 18.18 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட இந்த அதிநவீன மையம் தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப வேண்டியது எதிர்க்கட்சிகளின் கடமை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மணிப்பூருக்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு வரும் 2026ஆம் ஆண்டு வனவாசம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது பயத்தில் வரும் வார்த்தை என்று பதிலடி கொடுத்துள்ளார். கிறிஸ்தவ அமைப்புகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. கிறிஸ்தவ அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை வேறு ஒரு அமைப்பு மாற்றி பதிவு செய்ததை ரத்து செய்து தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருந்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்ஃப் வாரிய சட்டம் போல கிறிஸ்தவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளின் நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் கிறிஸ்தவ அமைப்பின் சொத்துக்களை நீதிமன்றத்தின் அனுமதியின்றி பதிவு செய்யக்கூடாது என்று சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நெல்லையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி நிர்வாகிகள் பாப்புலர் முத்தையாவிற்கும் கணேசராஜா தரப்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இந்த சம்பவம் கட்சி தலைமையை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, நமக்குள் இருக்கும் பிரச்சனைகளை மறந்துவிட்டு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும், நாம் ஒற்றுமையாக இருந்தால் நம்மை வீழ்த்த ஆட்கள் இல்லை என்றும், உரிமைகளை மீட்டெடுத்த இயக்கமான அதிமுகவின் தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நெல்லையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்புள்ளதாக கடந்த சில நாட்களாகவே பேசப்பட்டு வருகிறது. இதற்கு ஏற்றாற்போல் இரு கட்சி தலைவர்களும் கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்றும் விமர்சிக்க கூடாது என்றும் தங்களது கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் நெல்லையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பிறகு அவர் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் மூட்டைகளை ஏற்றி இறக்கும் போது சிந்தும் அரிசியால் 1900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாடு முழுவதும் 20 மில்லியன் ரேஷன் பொருட்கள் பயனாளிகளுக்கு கிடைப்பதில்லை என்றும், இதில் 69,108 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் மீண்டும் நாளை மறுதினமும் நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் முகாம் நடைபெற்ற நிலையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறுகிறது. புதிய வாக்காளர் அடையாள அட்டை பெறுவது, விலாசம், பெயர் மாற்றம், திருத்தம் உள்ளிட்டவற்றை இந்த முகாம்களில் செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அருகில் இருக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்காளர்கள் சென்று தங்கள் விவரங்களை சரிபார்த்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சோலார் மின் உற்பத்தி ஒப்பந்தங்களை பெற 2100 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கிய புகாரில் அதானியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்றும்,
அவரை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். லஞ்சம் கொடுத்த புகாரில் அதானி மற்றும் அவரது சகோதரர் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேருக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் அதானியை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக எழுந்துள்ளது. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் மகன் அமீன் தன் தந்தை குறித்து பரவும் வதந்திகள் பற்றி மிகவும் வேதனை தெரிவித்துள்ளார். திரைத்துறையின் லெஜெண்டான தனது தந்தை ஏ.ஆர். ரஹ்மான் மிகவும் மரியாதை மிக்க நபராக வாழ்ந்து வருகிறார் என்றும் அவர் குறித்து பரப்பி வரும் வதந்திகள் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அமீன் தெரிவித்துள்ளார். ஒருவரை பற்றி பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.